பாவக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்படி பாவக்காய் எடுத்து நல்லா இன்றைக்கி நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு நல்லபடி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக அன்றைக்கி கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம நல்லா உப்பும் மஞ்சளும் சேர்த்து நம்ம வதக்கி நல்லா பொரித்து எடுத்துக்கிட போகிறோம். அல்லது உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப சேர்க்க மாட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வதக்கி மட்டும் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம குழம்புல வேக வைக்க போகிறதுனால ஒரு இது வதக்கி எடுத்துக்கோங்க. ஆஃப் குக்கிங்கு. நான் இன்றைக்கி லைட்டாக பொரிச்சு தான் எடுக்க போகிறேன். இதை கட் பண்ணி வச்சுருக்கதா ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதான இந்த பாவக்காயை போட்டுக்கிடுவோம். உப்பு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட போகிறோம். சளி பிடிச்சிச்சுன்னா இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பொரிக்கன்னா பொரிச்சுக்கோங்க. நாங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்க்க மாட்டோம், அதனால் வதக்கி எடுத்துருக்கேன். அதே பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கடுகு போட்டு தாளிச்சிக்கிடணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 4 பல் பூண்டு பற்கள் நறுக்கி வச்சுட்டேன். அது அதில் போடுறோம். புளிக்குழம்புனா பூண்டு பற்கள் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க, மறந்துட்டேன் தாளிக்கும் போது. தேவையான அளவு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளவு பாவக்காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தக்க மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள். காரம்லாம் உங்கள் வீட்டில் எப்படி காரம் சேர்த்துக்குவீங்களோ அதுக்கு தக்க கூட குறைய சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொடியெல்லாம் போடும்போது தீயை கம்மியாக வச்சுக்கோங்க, அது கருகிடும். இப்போ இதோட ஒரே ஒரு கிண்டு இந்த தக்காளி வெங்காயத்தோட இந்த மசாலா பொடியை ஒரு கிண்டு கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ புளிக்குழம்புக்கெல்லாம் எப்போவுமே கொஞ்சமாக தான் குழுக்குழுன்னு தான் வைப்போம், அதனால் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரை எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த பாவக்காயை இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கதான தேங்காய், நான் ஒரு தேங்காய் சில அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்ப வேக விடலாம், மூடி போட்டு. பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வெந்த பிறகு லாஸ்ட்டில் ஒரு சின்ன துண்டு மண்டவளத்தை போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். போட்டு ஒரு கிண்டி இறக்கிடுங்க. இப்போ சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.